பிரான்சில் உயரும் எரிவாயு கட்டணம், ஈரான் போரால் கடும் நெருக்கடியில் குடும்பங்கள். ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக ஐரோப்பா முழுவதும் எரிசக்தி விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளது. இதன் நேரடி விளைவாக பிரான்சில் வரும் மாதங்களில் எரிவாயு கட்டணங்கள் கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மார்ச் 1 முதல் எரிவாயுவின் அடிப்படை விலைகளில் 5.3% உயர்வு பதிவாகியுள்ளது. சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் நிலையின்மையை ஏற்படுத்தியுள்ளன. பொதுவாக வசந்த காலம் தொடங்கும் போது எரிசக்தி விலை குறையும் என்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு போர்ச்சூழல் காரணமாக அந்த நிலை மாறி விலை அதிகரிப்பில் உள்ளது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவின் எரிவாயு விலை குறியீடான TTF சந்தையில் ஒரே வாரத்தில் மெகாவாட் மணி நேரம் ஒன்றிற்கான விலை சுமார் 84.4% உயர்ந்துள்ளது. இந்த திடீர் உயர்வு பிரெஞ்சு நுகர்வோரின் மாதாந்த செலவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக மே அல்லது ஜூன் மாதங்களில் இதன் தாக்கம் முழுமையாக தெரியவரும். பிரான்சின் எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் மார்ச் 1 முதல் வெப்பமூட்டும் தேவைக்கான எரிவாயு விலையை 5.3%, சமையல் மற்றும் சுடுநீர் பயன்பாட்டிற்கான விலையை 4% உயர்த்தியுள்ளன. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கு பிறகு இவ்வளவு பெரிய விலை உயர்வு ஏற்படுவது இதுவே முதன்முறையாகும். சர்வதேச அளவில் நிலவும் இந்த அரசியல் சூழல் சீரடையாவிட்டால் எரிவாயு விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. எனவே பொதுமக்கள் தங்களது எரிசக்தி பயன்பாட்டில் சிக்கனத்தை கடைபிடிக்குமாறும் மாற்று வழிகளை பரிசீலிக்குமாறும் நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.